எந்த தாய் தகப்பன் தன் குழந்தையை முழுமையாக புரிந்து கொள்கிறார்? எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டார். கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லாரும் சயின்ஸ் படிக்கும் போது நான் கெமிஸ்ட்ரி போக மாட்டேன்னு சொன்னேன். 3 மாசத்துல திரும்பி வீட்டுக்கு வந்தேன். ஜூன் மாசத்துல போய் சேர்த்தாங்க. ஜூலை ஆகஸ்ட்ல வந்துட்டேன் வீட்டுக்கு. படிக்க முடியாதுன்னு. என்னதான்ப்பா படிக்க போறேன்? தமிழ் படிக்க போறேன். எங்க அப்பா என்ன பார்த்தார். உறுதியான்னு கேட்டார். உறுதி. அப்புறமா என் மேல குறை சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். தமிழ் தான் படிக்க போறியா? ஆமா. இப்படி பார்த்தார். மனசுல ஒரு கஷ்டம் அப்பாக்கு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? எல்லாரும் நல்ல வேலைக்கு போயிருவாங்களே, இவ தமிழ் படிச்சு என்ன பண்ணுவா? சோறு சாப்பிட்டுட்டு இருந்தார். தட்டுல வேகமா கை கழுவினார் எங்க அப்பா. இன்னைக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. உதறிட்டு என்னமோ செய், ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுனார். எனக்கு அந்த அனுமதி போதுமானதா இருந்தது. மரணம் அடைவதற்கு முன் என் தகப்பன் தந்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? என் மற்ற குழந்தைகள் எல்லாம் சயின்ஸ் படிச்சாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா நீ மட்டும்தான் விருப்பமான பாடத்தை எடுத்து படிச்ச. நீ சம்பாதிக்க மட்டும் செய்யல, காசு மட்டும் நீ சம்பாதிக்கல, புகழையும் சேர்த்து சம்பாதிக்கிறாய், நீ நல்லா இருப்பேன்னு சொன்னார். சம்பாதிக்கிறதுனா வெறும் பணம் அல்ல, விருப்பமானதை செய்யணுங்க. குழந்தை விருப்பமானதை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்துங்கள்.